இது 16 இன்ச்சு சைக்கிளு. 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்க ஓட்டுற சைக்கிளு. இந்த சைக்கிளில் வீல் வந்து பெண்டாகி இருந்தது. பெண்டாகி பிரேக் கட்டையில் உரசிட்டு இருந்தது. சரி, நானே ஒரு ஸ்டாண்டு செஞ்சு டயரும் டீப்பும் கழட்டிட்டு வீல் பெண்டு எடுத்துட்டேன். வீல் பெண்டு எடுத்தாச்சு. மொத்தம் சைக்கிள் வந்து 10 போக்ஸ் கம்பி. இது வந்து லெஃப்ட் சைடில் 10 கம்பி, ரைட் சைடில் 10 கம்பி, ரைட்டில் 10 கம்பி, லெஃப்டில் 10 கம்பி. சைக்கிளில் ஆல்ரெடி பெண்டு எடுத்தாச்சு. வீல் பெண்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து லெஃப்ட்டு, அதாவது ஓட்டுநர் சைடு, இப்படி சைக்கிள் ஓட்டுற சைடில் இது வந்து லெஃப்டில் இங்கேருந்து இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் வரைக்கும் வீல் பெண்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடு கம்பியை வந்து டைட் பண்ணணும். லெஃப்ட் சைடு கம்பியை கொஞ்சம் லூஸ் வச்சா சரியாக போயிடும், அவ்வளோதான். இங்கேருந்து இது வரைக்கும் வீல் பெண்டாக இருந்தால் ரைட் சைடு கம்பி, இந்தாண்ட கம்பி, இந்த கம்பியை வந்து இதுக்கு நேராக இந்த கம்பியை வந்து டைட் பண்ணணும். இந்த கம்பி இதை டைட் பண்ணணும். இது லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைட் வச்சுக்கிட்டா அந்த வீல் பெண்டு சரியாக போயிடும், அவ்வளோதான். சைக்கிள் இது ஃபோக்ஸு விரிஞ்சுன்னு விற்கிறாங்க. இந்த ஃபோக்ஸ் கம்பி வந்து நீட்டிகிட்ருக்கு. இப்படி நீட்டிகிட்டு தான் இந்த டியூப் வந்து ஓட்ட பண்ணிடும். அதுக்கு வந்து இது ரிம் டேப் போட்டுடணும். இந்த மாதிரி நீட்டிகிட்டு தான் ரிம் டேப் அடிச்சு விட்டு டயர் டியூப் மாட்டி விட்டால் வேலை முடிஞ்சுது. அதை பார்ப்போம். இது எக்ஸசைஸாக நீட்டிகிட்டு இருக்கிற கம்பியை வந்து அறத்தில் வந்து ராய் விட்டுக்கணும். ராய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிம் டேப் அடிச்சு விட்டு டயர் டியூப் மாட்டினா சரியாக போச்சு. இப்படி வச்சு தான் பெண்டு சரி பண்ணணும். ரிவர்ஸில் வச்சு பண்ணக்கூடாது, பார்த்தா தப்பாக போயிடும். இப்படி வச்சு தான் பண்ணணும். அதே மாதிரி இங்கே ஜம்ப் அடிக்கும் வீலு. சில இதில் வந்து எகிறு குதிச்ச மாதிரி போகும். இந்த மார்க் பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல எகிறு குதிச்ச மாதிரி போனதுன்னா 2 போக்ஸாக வந்து இது டைட் வைக்கணும். அதாவது லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று இப்படி வச்சுக்கிட்டா இந்த ஜம்ப் அடிக்கிறது சரியாக போயிடும். என்கிட்ட வீல் டூனிங் ஸ்டாண்ட் இல்லாதனால இந்த மாதிரி இது ஸ்டாண்டு செஞ்சு அதை வச்சு இது முடிஞ்ச வரைக்கும் பெல்ட் எடுத்துட்டேன். சரியாக போச்சு. இப்போ ரிம் டேப் போட்டுட்டேன். ரிம் டேப் போட்டு விட்டாச்சு. அடுத்து டயர் டியூப் மாட்ட வேண்டியதுதான். டயர் டியூப் மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் இந்த மவுத்து வந்து இப்படி உள்ளே போய் வரணும். ஏன்னா வந்து உள்ள டியூப் அடிபட்டுரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதுதான். இது போயிட்டு வந்தால் சரியாக போச்சுன்னு இருக்கும். இந்த டயரில் வந்து 16x2.4 போட்டிருப்பாங்க. 16 இன்ச்சு சைக்கிளுக்கு இது சைக்கிளுக்கான டயர் இது 16x4, 16 இன்ச்சு சைக்கிளு. அதுதான் வந்து 16x4 அப்படின்னு அகலம். இது வந்து உயரத்தையும் அகலத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதுதான் அது. டயர் மாட்டுறப்ப இந்த லாக்கு வந்து இதில் உட்காரணும். இந்த ஓட்டையில் ஹோல்ஸில் உட்கார்ற மாதிரி மாட்டி விட்டால் சரியாக போச்சு.